ஜெய் சர்க்குருநாதா. நேற்று அடியின் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பற்றி நூல்கள் எது எது அப்படின்ற மாதிரி ஒரு அடியவர் கேட்டிருந்தார். ஸோ அவர் கேட்டிருந்தனுடைய பெயரில் இப்போ அடியன் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி சாயி பக்தி ராதாகிருஷ்ணமாயி, அடுத்து இது ஒரு நூல், ஒரு தெலுங்கு நூல், அடுத்து அடியன் எழுதின அதிதேவதை ராதாகிருஷ்ணமாயி நூல். இந்த நூல்கள் எல்லாமே அன்னை ராதாகிருஷ்ணமாயி பற்றிய நிறைய தகவல்கள் அறிந்த ஒரு பெரிய பொக்கிஷமான நூல்கள். இந்த நூல்கள் எல்லாமே ஒரு பெரியோர்களால் எழுதப்பட்டது. இது சாயி பக்தியே ராதாகிருஷ்ணமாயி லக்ஷ்மி ரமணன் அம்மா கிட்டத்தட்ட 2014 முதல் நூலாக எழுதினாங்க. அந்த நூலுக்கு பேக் சைட்லேயே இந்த நூலில் எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த நூல்கள்லேருந்து எடுக்கப்பட்டதோ அதற்கான ஆதாரபூர்வமான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரேமரத்னா ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய அடுத்த நூல். இது 2017 இந்த நூலை எழுதினாங்க. இன்னும் விஸ்தாரமாக அம்மாவுடைய விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அதுக்கு இந்த நூல் பேக் சைட்லேயும் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆதார நூல்கள் சேகரிக்கப்பட்டதோ அதற்கான விஷயத்தை பேக் சைட்லேயே கொடுத்தாங்க. அடுத்ததாக ஆந்திரா, அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ரமணானந்த ரிஷின்னு சொல்லக்கூடியவர், அவரும் ஒரு பெரிய நூலாக எழுதியிருக்கார். அதற்கு பிற்பாடு வந்தது தான் 2020 அடியன் எழுதின அதிதேவதை நூல். சரிங்களா? அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அதிதேவதை நூல். இந்த நூல் முழுக்க முழுக்க ஒரு பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் பெயரில் எத்தனையோ நூல்கள்லேருந்து சேகரிக்கப்பட்டு அவர்கள் தொகுத்து கொடுத்ததனுடைய பெயரில் வந்த நூல். இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வின்னியம்மா, சித்தகுரு ரமணானந்த மகரிஷி, அடுத்து லக்ஷ்மி ரமணன் அம்மா, அடுத்து கும்பகோணம் திரு ஜெயராமன் சாய்ராம். ஸோ இவர்கள் எல்லாருடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதத்தினால தான் இந்த நூலே பெரிய அளவில் சுவாமி கிருபை பண்ணி எழுத வச்சார். இதே நூலில் அம்மா தன் கைப்பட வரைந்த சொரூபம் துமால் வீட்டில் இருக்குது. அடுத்ததாக அம்மாவுடைய சொரூபமும் அம்மா புரந்தர் அவர்களும் இணைந்து சேவை செய்தனுடைய ஒரு அழகான வடிவமைப்பும் இருக்குது. நேற்று ஒரு அடியவர் கேட்டிருந்தார், சச்சரத்தில் சின்ன குறிப்பு தான் இருக்காமா பற்றி, இவ்வளோ பெரிய விஷயங்கள் எவ்வளோ பெரிய நூல்கள் எல்லாம் இருக்குங்கிறத கேட்டிருந்தார். அதற்கான ஆவணங்கள், அதாவது எந்தெந்த நூல்களில் அம்மா ராதாகிருஷ்ணமாயி பற்றி இருக்குங்கிறதுக்கான ஒரு நூலை ஒரு லிஸ்ட்டு போட்டு அடியின் அதிதேவதை நூல் பேக் சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள்ங்கிறதுக்காக அடியன் காட்டியிருக்கேன். இது ஒன்றொன்றுமே அடியன் தானாக தேடி போனதில்லை, அடியனையே தேடி வரும்படி சுவாமி கிருபை பண்ணதனுடைய விளைவாகத்தான் இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் தெரிந்து கொள்ளணும். அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய விசேஷங்கள் எங்குமே நிறைய இடங்களில் கொட்டி கிடக்கு. தேடுதல்னு ஒன்று இருந்தால் அது பரமசத்தியமாக கிடைக்கும். தேடுதலுடைய விளைவாகத்தான் இந்த நூல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓம் சாய்ராம்.